ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு டெலிஷியஸான வின்டர் ஸ்பெஷல் கிரேவி பார்க்கலாம். வெஜ் ஹரியாலி. இது நீங்கள் ரெஸ்டாரண்ட் மெனுவில் பார்த்துருப்பீங்க. இது எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுக்கிட்டு. வாங்க ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, ஒரு பெரிய கட்டு பாலக் நல்லா க்ளீன் பண்ணி ரஃப்பாக சாப் பண்ணி ஒரு பெரிய குக்கிங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் நல்ல ஒரு பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்பு, 3 to 4 க்ரீன் சில்லிஸ், இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு, சுகர் இது சேர்த்து பிளான்ச் பண்ணணும். நான் சோடா போட்டுக்கிறது இல்லை, அதனால் கொஞ்சம் சால்ட் அண்ட் சுகர் அந்த க்ரீன் கலர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். பிகாஸ் ஆனியன் அண்ட் பாலக்கில் வர தண்ணியே போதும். இது கூட சேர்த்து ஒரு 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு கொஞ்சோண்டு சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா பாயில் ஆக விடுங்க. பிளான்ச் ஒரு 3/4 ஆன விட்டு ஒரு கேப்சிகம் கட் பண்ணி அதில் போட்டுருங்க. கேப்சிகம் 3/4 ஆன விட்டு குக் ஆன விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே அது ஃபர்தராக குக் ஆகிக்கும். அந்த குக்கான பாலக் நல்லா கூல் ஆகிற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மெயின் பாயிண்ட், சூடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்காதீங்க. அதை நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு ஒரு பெரிய கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பிடிச்சா ஒரு கொஞ்சம் புதினா கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது அத்தனையும் அதை ஆட் பண்ணி ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா கொஞ்சோண்டு வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி தேவையில்லை. ஒரு விழுமோன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டுருங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அதில் எதுவுமே இது இருக்கக்கூடாது, திப்பியாக இருக்கக்கூடாது. இன்னொரு இடத்துல எல்லா வின்டர் வெஜிடபிள்ஸும் ஒரு 300 கிராம்ஸ் அசார்ட்டட் பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், பட்டாணி, ஃப்ரெஷ் கார்ன், ஒரு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டுருங்க. அந்த வாட்டர் எடுத்து சைடில் வச்சுட்டுருங்க. ஒரு கடாயில் ஆயில் ப்ளஸ் கீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 தான், வேறு எதுவும் கிடையாது. நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க விட்டு இந்த பாயில் பண்ணியிருக்கிற வெஜ்ஜீஸ் அதில் போட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஆயில் கோட் ஆகணும். இதுக்குள்ளே ஒரு ஸ்பைஸ் மிக்சர் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பைஸ் மிக்சர் என்னென்னா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது மேலே தூவி விட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஒரு 1/4 கப் வாட்டர் சேர்த்து அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கோட் ஆயிரும் மசாலா. இந்த மசாலா கோட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் சைடில் பன்னீர் இஷ்டம் இருந்துச்சுன்னா அது நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை மேலாப்பில் க்ரம்பிள் கூட பண்ணிக்கலாம். இங்கே நான் வெறும்னா க்ரம்பிள் தான் பண்ணியிருக்கேன் பிஃபோர் சர்விங் பன்னீர். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சுக்கலாம். இந்த மசாலா கோட் ஆன பிறகு அந்த அரைச்சி வச்ச விழுதை இந்த வெஜிடபிள்ஸ் மேலே போட்டுட்டு வாட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி, தட் இஸ் இன்னும் கொஞ்சம் வாட்டர் தேவைப்பட்டுச்சு, கிரேவி ரொம்ப திக்காக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து வச்சுருங்க. சால்ட் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மோஸ்ட்லி தேவைப்படக்கூடாது, பிகாஸ் கிரேவிலையும் நம்ம சால்ட் போட்டிருக்கோம் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேயும் சால்ட் இருக்குது. இது லைட்டாக ஒரு பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், ரொம்ப ஹையெல்லாம் வேணாம். அந்த பபுள்ஸ் வர ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் குக்டு பாயில்டு அண்ட் கூல்டு மில்க் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கட்டி வெண்ணெயை போடுங்க. அன்சால்ட்டட் வெண்ணெய் ஆர் சால்ட்டட், வாட் எவர் யூ லைக். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் செட்டில் ஆகிறதுக்கு விடுங்க. ஒரு சுவையான வெஜ் ஹரியாலி கிரேவி ரெடி.